என்னங்க பண்றீர்கள்? அது வாங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கங்க. இந்த மலையில எப்படிங்க இவ்வளவு குப்பை வந்துச்சு? இந்த மலை மேல ஒரு சாமி இருக்கு. இந்த சாமி கும்பிட வரவங்களா போட்டு போன குப்பை தாங்க இதெல்லாம். ஒரு ஆளுக்கு ஒரு குப்பைன்னு வச்சுட்டா கூட எத்தனை பேர் வர்றாங்க? ஒரு நாளைக்கு அவ்வளோ குப்பை வருது. நம்ம வாழ்ற இதே பூமியில தான் மற்ற உயிரினங்களும் வாழுது. செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன தப்பும் மற்ற உயிரினங்களுக்கு பாதிப்பு தருவதுன்னு இங்க சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. வனவிலங்கால நம்மளுக்கு ஆபத்து இல்லை, நம்ம போடக்கூடிய குப்பையால அதுங்களுக்கு தான் ஆபத்து. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மழையும் மாசுபடுத்தாதீங்க. சீக்கிரம் மொக்கக்கூடிய பொருள் எடுத்துட்டு வாங்க. விவசாய நிலத்தை ஒருத்த கொட்டி மலடாக்கிட்டோம். மழையும் மழை சார்ந்த பகுதியும் இப்ப பிளாஸ்டிக் போட்டு மாசுபடுத்திக்கிட்டு இருக்கோம். இனிமேலாவது வீட்டையும் நாட்டையும் காப்பாத்துற மாதிரி இந்த காட்டையும் காப்பாற்றணும். சிந்தித்து செயல்படுங்கள். ஏன் இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? என்ன நாள்? உன் கல்யாண நாள், பிறந்த நாள், பசங்களோட பிறந்த நாள், காது குத்துல இருந்து காதல சொன்ன நாள் வரைக்கும் எல்லா நாளும் எனக்கு ஞாபகம் இருக்கே. இன்னைக்கு எந்த நாளும் இல்லையே. அதானே உனக்கு வீட்டை பத்தியோ இல்ல என்ன பத்தியோ ஞாபகமோ அக்கறையா இருந்தா தானே அதெல்லாம் உங்க ஞாபகம் இருக்கிறதுக்கு. எல்லா நாளும் ஞாபகம் இருக்கு, எனக்கு எந்த நாள்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் 3000வது நாள். இது இல்லாம கொண்டாடுவாங்க. சாதாரண சீரியலே 1000 நாள் 2000 நாள் ஒன்னா அப்படி கொண்டாடுறாங்க. நம்ம ரியல் லைஃப்ல 3000 நாள் சேர்ந்து வாழ்ந்துக்கிறோம், அது கொண்டாட வேணாமா? என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. வானம்பாடி பறவைகள் ரெண்டு ஊர்வலம் எங்கோ போகிறது. காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது. இசை மழை எங்கும் இசை மழை எங்கும் பொழிகிறது. எங்களின் ஜீவன் நனைகிறது. கடலலையாவும் இசை மகள் மீட்டும் அழகிய வீணை ஸ்வரஸ்தானம். இரவும் பகலும் ரசித்திருப்போம், நீ ஒரு காதல் சங்கீதம். வாய்மொழி சொன்னால் தெய்வீகம், நீ ஒரு காதல் சங்கீதம்.